வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னா இவரோட பேரை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அந்த படத்துக்கே வந்து பேர் வைப்பாங்க. இவர் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா எடுத்துடலாம் இந்த படத்தை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து அப்படி ஒரு அருமையான ஒரு கேரக்டர், நல்ல மனிதர். அவர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து ஒரு குணச்சித்திர நடிப்பும் சரி, காமெடியும் சரி, எல்லாமே வந்து அழகாக வரும். ஆனால் பேசிக்கலி பயங்கரமாக வந்து எல்லாரையும் கலாய்ப்பார். அது வந்து நாங்களாம் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையான, ரொம்ப ஜோவியலான, நல்ல ரைட்டர், டைரக்டர், ஆக்டர் அண்ட் நல்ல மனிதர் சிங்கப்புலி சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். தேங்க்யூ அர்ச்சனா. எல்லா ஃபங்க்ஷன்லையும் நீங்களே வந்து பேசுகிறேன். சாரி அஞ்சனா, சாரி 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 பாருங்க, முதலே பிரச்சனையாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். அஞ்சனா சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு முத்தாய்ப்பா அவங்களோட செல்லக்குட்டி ராஜகிரண் சார் தான் ஒரு முத்தாய்ப்பாக இருந்தார். அவர் வந்தோடனே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிவு வந்துச்சு. நான் என்றைக்குமே ஒரு கதையெல்லாம் கேட்பேன் வைப்பேன். அப்புறம் லொக்கேஷனில் போய் சீன்லாம் சொல்லுவாங்க. சரிம்மா அந்த டைலாக் தாங்கம்மா, சரிம்மா இங்கே வாங்க பேசிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஓகே, அது ஒரு 5 மினிட்ஸ் தான். அப்படியே பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஏதாவது அந்த வரி முக்கியமான வரின்னா மனப்பாடம் பண்ணுவேன். இல்லாட்டி சும்மா தான் இருப்பேன், பேப்பர் படிப்பேன், செல்லை நோண்டுவேன். ஆனால் ராஜகிரண் சார் மாதிரி போய் ஒரு சேரை போட்டு அப்படியே அமைதியாக உட்காந்தே இருப்பார். இது என்ன செய்யலாம், இதை அவர் எப்படி சொல்லியிருக்காரு, நம்ம என்ன செய்யலாம், ஏது பண்ணலாம்னு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் ஏதோ யோசிச்சுருக்காரு. நான் சேரை போட்டு போய் உட்காந்து அப்புறம் சார் சாப்பிட்டேங்களா அப்படின்னு என்னை அப்படி ஒத்து பார்ப்பார். நான் அப்புறம் சார் உங்களுக்கு எந்த ஹோட்டலு அப்படிம்பேன். அப்படி லேசாக தலையாட்டுவார். அப்புறமேலு பார்த்துட்டு வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க சார், ஆக்சுவலாக இப்போ இன்னமும் அந்த வீட்டில் தான் இருக்கீங்களா அப்படிம்பேன். அப்படியே பார்த்துக்கிட்டே பார்ப்பார். பார்த்தோன்னே சேர் எடுத்துகிட்டு மாப்பிள்ளை அங்கிட்டு போடு, வந்து டம்முன்னு அடித்து போட்டாருன்னா வம்பாய் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு தூரமாக போயிடுறது. என்னன்னு கேட்டோம்னா அந்த கேரக்டரில் இருக்கார், ஒரு 12 மணிக்கு மேலே வேணால் போய் பேசுங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுது. நம்மளுக்கு கிடச்சது ஜெயபிரகாஷ் சார், துரை சுதாகர், அவங்ககிட்ட போய் உட்காந்து பேசுகிறது. டைரக்டர் நினைப்பார், நம்ம சொன்ன சீனை நல்லா பயங்கரமாக பேசுகிறாங்க போல், மெருகேற்றி கொண்டு வந்துடுவாங்க. லைக்காவில் வந்து பின்னி எடுத்து இந்த பட்டம் எங்கடா இருக்கணும்னு பார்த்தா 1/4 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது தூரத்துலேருந்து வந்து என்ன பேசுகிறான்னு பக்கத்துலேருந்து வந்தால், சுதாகர் நான் தான் நேற்றே சொன்னேன்ல மதியானம் புரோட்டா திங்க மாட்டேன்னு, அது எதுக்கு ஏங்க இந்நேரம் நல்லிக்குழம்பு வச்சிங்க, இல்லை நல்லிக்குழம்பு ராஜுக்குன்னு, அது அந்த வாளியை தூக்கி அங்கே வைங்க, நீங்கள் எங்கே அப்புறம் நீங்கள் அது இப்போ இடியாப்பம் கொண்டு வாங்க, இருங்க இதை முதல் சாப்பிடுங்க, அப்புறம் தூரத்துலேருந்து பார்க்கல இந்த படத்தை இப்படியாவது நிப்பாட்டி போடுவாங்க போல். இது வந்து இப்படி நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாதுங்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் பக்கத்தில் வரையத்தான் வேணும்னா அந்த குழம்பை சுட வச்சு கொடுக்க சொல்லுங்கள், மீன் குழம்பு தானே அந்த வீட்டில் கேளுங்க. அவ்வளோ தூரம் ஒரு திண்ணி பயலாம் ஒரு 70 கிலோவில் போய் 82 கிலோவாக வெளியே வந்து என்ன செய்கிறதுனே தெரியலை. அப்படி இருக்காது. அவர் வந்து நம்ம இல்லைண்ணே நம்ம போகலான்னு, அண்ணே நீங்கள் வளர்ந்துட்டீங்க அவர், நான் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு நான் என்ன செய்கிறது, நான் 7 மணி நான் 6:45 போயிடுறேன், ஏயா உயிரை வாங்க, கேமராவே வந்திருக்காதியா இரியா அப்படின்னு அந்த ஆள் கேட்கவே மாட்டாப்புல. போகையிலே காலையில் 7:30 மணிக்கு ஸ்வீட்டை வாங்கி 1.5 கிலோ ஸ்வீட்டை வச்சு சாப்பிடுங்க மாப்பிள்ள, வசனம் பூரா மறந்து போகும். புரியுதுங்களா உங்களுக்கு? அது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. அது ஒரு 2 மணினாலும் 3 மணினாலும் நாளைக்கு என்ன சாப்பிட்றதுங்கிறது இப்போ ஃபோன் பண்ணுறது. ஆக தஞ்சாவூருக்கு ஷூட்டிங் போனோமாங்கிறத நீங்கள் நல்லா யோசிச்சுக்கணும். அப்போ ஜேபி சார் வந்து கபடி விளையாடுறது, அவர் வந்து மூத்த மகன், அவர் வந்து கொஞ்சம் இருங்க நான் வந்து பாடி போகிறேன் அதை போகிறேன் இப்போ பேச வேணாம் சிரிக்கணும், அதெல்லாம் வரும் சார், ஃபிலிம் கால்டு கட் அண்ட் பேஸ்ட்டு, கட் பண்ணி எடுத்துக்கிறோம் வாங்க அப்படின்னா, ஐயோ உன்னையை கொண்டு வந்த ரிலேஷனை என் கூட போட்டு விட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சிரமப்பட்டு தான் இதில் இருந்தார். என் மாப்பிள்ளை வந்து சுரேஷ் வந்து என் காம்பினேஷன் இல்லை, நான் போகையில் ஃப்ளாஷ்பேக்கில் இருந்தார் சார், அவர் போயிட்டார் சார், அவர் போட்டால் பார்த்து சாமி முறையும் சார் அப்படின்னாங்க. அதனால தான் அவருக்கு நம்மளுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் போயிடுச்சு. பட் இந்த படம், இந்த பொத்தாரி அப்படிங்கிற ஒரு கேரக்டரு அந்த ஊரில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக பார்த்து வச்சாங்கன்னாங்க. அதில் செல்லியான்னு ஒரு கேரக்டரு ராஜையப்பன் பண்ணியிருக்காரு, ஜேபி சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, எல்லோரும் பண்ணியிருக்காங்க. ஆனால் கண்ணேன்னு ஒரு கேரக்டரு இருக்குது. அந்த கண்ணேங்கிற கேரக்டர் தான் நான். என்னென்ன கேட்டால், ஒரு பெரிய வீட்டில், அதாவது வீட்டோட மாப்பிள்ளை எவ்வளோ கௌரவமாக வாழ்வாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்.
எப்போ பார்த்தாலும் ரோட்டில் பையோடய தெரிவாங்க. என்னன்னு கேட்டோன்னே எங்கள் மாமனார் செருப்பு அந்து போச்சு, அதை போய் தைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு மார்க்கெட்டு போவாங்க. அது ஏதோ சிட் அண்ட் கம்மியில் சீட்டு போடுற மாதிரியே நடந்து போவேன். அதுக்கப்புறம் புள்ளையை தூக்கிட்டு எங்கேயாவது முக்கில் பெருமாள் கோயில், காளிமங்கல், மாரியம்மங்கள்கிட்ட நிற்பாங்க. என்னன்னு கேட்டால் மாமியாரோடு, எங்கள் மாமியாரோட சின்ன பையன் மருமகன் சின்ன பிள்ளை அழுதுகிட்டே இருந்துச்சு, சும்மா தான் நிற்கிறாங்க போய் நெல் மார்க்கெட்டில்னு அங்கே தூக்கி தருவாங்க. இது இவன் வீட்டோட மாப்பிள்ளை. நான் பார்க்கல மாமனார் இவர் யார், இவர் பெரிய இவர் தான் பெரிய ஆளான்னு சொல்லுவேன். மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டோம்னா திட்டுத்துன்னு ஓடி போய் என்னவாம்மா காலில் முள்ளு குத்துன மாதிரி இருந்துச்சுன்னு காலில் உட்காந்துக்கணும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு. சரி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ரொம்ப அதாவது இவ்வளோ ஒரு ஹியூமர் இருக்குது, இவ்வளோ இருக்குது, அது இதுன்னு சொன்னார். பட் அதில் நம்ம ஒன்று கூட சேர்க்க விடலை, ஒன்று கூட குறைக்க விடலை. அது வந்து சர்க்குணம் சார் வந்து எடுத்துகிட்டேனார். இப்போ மேடம் சொன்ன மாதிரி லைக்காவில் எப்படி படம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட் சொல்லிட்டாங்க. ஏன்னா தஞ்சை மக்களை பற்றி பெருமையாக பேசினா அவங்க படம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பொன்னியின் செல்வன், இது தஞ்சாவூர். அப்போ இனிமேல் கதை பண்ணுறவங்க தஞ்சாவூர் பேஸில் லைக்காக போய் இந்த தமிழ் குமரனை பார்த்து கதையை சொல்லுங்கள். பேசிக்காக ஓப்பனிங் எடுத்தாலே தஞ்சாவூர்னு சொல்லுங்கள், ஒரு மேக்ஸிமம் கன்சிடரேஷன் வரும். ஓகேவா? அது மாதிரி அந்த ஃபார்முலாவை பற்றிங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க. 92, 93 நான் டேட் பாலா சார் நானும் ஒரு நிறையா ஹீரோட்ட போய் கதை சொல்கிறோம். என்னைய வந்து மொட்டை அடிக்க சொல்கிறா அப்படின்னு ஒரு ஹீரோலாம் சொல்லியிருக்காங்க. ஏங்க நான் இருக்கிற லெவலுக்கு மொட்டை அடிச்சுட்டு உங்கள் கூட 2 வருஷம் உட்காந்துருக்கணுமா அப்படிலாம் சொல்கிறாலும் நிறைய பேருங்க. இன்னையா செய்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். தீபாவளியாக வருது, வருஷமாக போகுது. அப்போ அந்த படத்துக்கு பேர் அகிலன்னு பேர் வச்சுருந்தோம். ஒரு ஹீரோட்ட போய் கதை சொல்லிட்டு வரோன்ட்டு போகிறோம். கதை கேட்குறாரு, நல்லா இருக்குது நான் பண்ணுறேன், என்றைக்கு நான் மொட்டை எடுக்கணும் சொல்லுங்கள், நான் மொட்டை எடுக்கிறேன், இந்த ஒரு படத்தை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, சாப்பிட்டீங்களா வச்சீங்களான்னு ஒரு கேரக்டர் கேட்குறாரு. அவர் தான் அதர்வாவோட அப்பா முரளி சார். சாப்பிட்டீங்களா வச்சீங்களா, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க, சரி இது ஓகேவா, இந்த கதையை நான் பண்ணுறேன்னு அவர் தான் சொன்னார். நானும் உதயம் தேட்டர் வாசலில் அவர் வந்து சொல்கிறாரு, முரளி சார் ஓகேங்கிற மாதிரி இருக்கியா கேட்டார். அப்படின்னு அவர் முன்னாடியே போயிடுவோம், இருங்க பார்ப்போம். இப்போ ரகுமான் ஒருத்தர் வந்திருக்காரு போல், அவர் மியூசிக்கை போட்டுருவோமா, அங்கே இல்லை ராஜா சாரே போட்டுருவோம், இல்லை நான் சொல்கிறேன் இல்லை ரகுமான், இல்லைப்பா ராஜா சார் தான் கரெக்டாக வரும். அப்படியெல்லாம் பேசி அந்த ஒரு கேரக்டர், இந்த கதை நல்லாயிருக்கு, இதை விட்டுறாதீங்க, இதை பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொன்ன ஃபஸ்ட்டு கேரக்டரு அதரோட அப்பா தான். எனக்கு அதனால தான் எனக்கு தம்பியை பார்க்கும்போது அவ்வளோ பெரியோட நோபல் கேரக்டர் தமிழ் சினிமாவுக்கு செஞ்ச ஒரு மனுஷனோட பையன் மிகப்பெரிய உயரத்தில் வரணும் அப்படிங்கிறதான் என்னோடய எண்ணம். அது அவர் வந்து அந்த தம்பியை ஜெயிக்கணும். நம்ம அண்ணன் மய மாதிரி, தம்பி மய மாதிரி, நம்ம புள்ள மாதிரி அந்த பையன் வந்து அந்த தம்பி ஜெயிச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே. ஏன்னா அவங்க அப்பா அவ்வளோ இன்புட்ஸ் போட்டிருக்காரு, இந்த தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ போட்டிருக்காரு, மிகப்பெரிய இயக்குனருக்கெல்லாம் ஓப்பனிங் கொடுத்துருக்காரு. அவரோட பையன் வந்து ஜெயிக்கணும். அதுக்கு வந்து சர்க்குணா சார் இருக்கார். இப்போ சண்டிவனுக்கு அப்புறம் இந்த ஒரு காம்பினேஷன். இதுக்கப்புறம் வரும் வருஷங்கள் எல்லாம் எந்தவித கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் 2 பேரும் பயணிக்கும் பொழுது ஒரு நல்ல படங்களை நீங்கள் சார் தானே சொல்லிட்டாரு, எங்கள் டாக்டர் தானே சொல்லிட்டாரு, என் தம்பி ஹீரோ தானே சொல்லிட்டான்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் ஒரு சந்தோஷமாக ஒரு அந்த படத்தில் நடிக்கல அதெல்லாம் ஒன்றும் மாட்டிருக்கு. நீங்கள் ஒரு ட்ராவலாக ஒரு வெற்றி படமாக நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதா இருக்குது. அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல், ஷூட்டிங் போங்க, எல்லாத்துலேயும் சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அதனால் நானே போய் சாப்பிட்டேன், குட் மார்னிங் அப்படின்னேன். குட் மார்னிங்ண்ணே, நல்லா இருக்கலன்னு. நல்லா பேசுகிறான் போலன்னு சொல்லிட்டு மறுநாள் குட் மார்னிங் பார்க்கையில் குட் மார்னிங் சொல்லுங்கள், சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, எங்கே ஸ்டே பண்ணிடுறீங்க கேளுங்க, நைட்டு உங்களுக்கு போச்சான்னு கேளுங்க, தான் 3 வார்த்தை பேசுங்க அப்படின்னேன். மறுநாள்லேருந்து காலையில் 7 மணிக்கு இறங்கினோடனே 7 வார்த்தையை முதலே கட்டுருவாப்புல. சாப்பிட்டீங்களா, நைட்டு போச்சா, இன்றைக்கி போச்சான்னு கேட்பாப்புல. பார்க்க போட மாட்டார், சேட்டு குடிக்க மாட்டார். நேற்று ஃபுல்லாக பார்ட்டினே மண்டை வலிக்குதுன்னு சொன்னதில்லை. அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்து 12 கிலோ குறைஞ்சிருக்காரு. ஒரு ஃபிட்டான ஒரு ஹீரோ நம்ம பிள்ளை. அவர் ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம், இந்த பட்டத்து அரசனோட எண்ணமும். ஸோ இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும், எல்லாத்துக்கும் இன்னொரு லெவலில் கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படிங்கிறது தான் என்னோடய விஷயம். அதுக்கப்புறம் ஜேபி சார்கிட்ட சொல்லணும்னா, நான் அஜித் படம் முடிச்சுட்டு அடுத்த படம் அவங்க தான் எனக்கு 50 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து திருப்பி அஜித் சாரை வச்சு படம் பண்ணலாம்னு இருந்தோம்.
அதில் ஏதோ உள்ளே போய் அதுலேயே 50 லட்ச ரூபா லாஸு. இப்போயும் அவர் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்னம்மா காசு விட்டு பாருங்கிற எண்ணம் தான் இருக்குது. அதை மறந்துடாமல் எப்பயாவது பார்த்து அதை தட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இந்த படத்தில் ஒரு ராஜகண்ணன் சாரோட சாக்ரிஃபைஸிங் அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு ஒரு டேங்கில் லாரி தண்ணி எடுத்து அவர் மேலே ஃபுல்லாக அடித்து இப்போ லாஸ்ட்டு நவம்பர் டிசம்பர்னு நினைக்கிறேன் அந்த குளிர்லையும் அவ்வளோ பனிலையும் அவ்வளோ டெடிக்கேஷனாக பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் அந்த உழைப்பு தான் இருக்குது. நேற்று கூட ஒரு பெரிய காமெடி நடந்துச்சு இன்டர்வியூவில். சார் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்கன்னு பேசிக்கிட்டே இருந்தான் இந்த விஜய் டிவி பாலாலாம். சார் நல்லி எலும்பு நீங்கள் கடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்ண்ணா. ஆமாப்பா கடிப்பேன்னா கொண்டு வாங்க நல்லி எலும்பு 7 நல்லி எலும்பை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து அதை கடிங்க சார் நாங்கள் பார்க்கணும் சார்ண்ணா. சார் நல்லா தொட்டு பார்த்து நல்லா கட் பண்ணடா, நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி கொடுறா அப்படின்னாரு. இல்லை நீங்கள் கடிக்கிற மாதிரி வாயில் வைங்க போதும்னாங்க. இல்லைப்பா நான் சொல்கிறது கேளு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவன் சொன்னால் நான் சினிமாவுக்கு வந்ததே ரொம்ப தொடையை பார்த்தா சார். அதுக்கப்புறம் நீங்கள் வேட்டியை முடிச்சுக்கிட்டு தொட்டையில் ஒரு அடி அடிப்பீங்களா அதுக்காக சார் உலகத்தில் எதோ காரணமாக இருக்கும். கலைஞர் கதை வசனத்தை பார்த்து சினிமாவுக்கு வந்திருப்பாங்க. அப்புறமேலு டிஆர் ராமண்ணா படங்களை பார்த்து வந்திருப்பாங்க. பி மாதவன் டைரக்ஷன்லேருந்து வந்திருப்பாங்க. அப்புறமேலு நம்ம ஏபி ராஜன் வசனத்தை பார்த்து வந்திருப்பாங்க. சிவாஜி பார்த்து வந்திருப்பாங்க. எம்ஜிஆர் வந்து பார்த்துருப்பாங்க. நிறைய ரத்தக்கண்ணீர் பார்த்து வந்திருப்பாங்க. நிறைய பார்த்து வந்திருப்பாங்க. ஆனால் இவன் ராஜகிரண் சார் ரொம்ப தொடையும் பார்த்து நான் சினிமாவுக்கு வந்தேன்னால அவன் டைட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் நான். ஓகேவா? ஸோ அதாவது எனக்கு சொல்கிறேன் நான் எதோ இம்ப்ரெஸ் பண்ணலான்னு நினைக்கிறது. அதை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணேன்னா சாருக்கு அந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த படத்தில் அது நாங்கள் ரைட்டர்ஸ் யூனியனில் இருக்க எங்கள் செயற்குழு உறுப்பினர் என் சகோதரன் சொல்கிறா நம்ம விவேகா எழுதின பாடல் வரும்னு நினச்சேன். அந்த பாடல் வந்து ஃபேமிலி பாட்டாக பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு வரும். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கார் ராஜா முகமது வந்திருக்காரு. உட்காருங்க ராஜா முகமது. அது அவரை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட எடிட்டர் தேசிய விருது பெற்ற எடிட்டர். இவர் வந்து ஸ்ரீகர் பிரசாத்தில் வேலை பார்த்தார். அப்போ வேலை பார்க்கும்போது அஜித் படம் நான் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஒரு கேபினில் கன்னத்தில் முத்தமிட்டால் நடக்கும், இன்னொரு கேபினில் என் படம் அஜித் படம் நடக்கும். நான் எப்போ எடிட்டிங் போனாலும் எனக்கு மார்க் பண்ணுறது, பார்க்குறது, ரஃப் கட் பண்ணுறது எல்லாமே ராஜாமுகம் தான் வருவார். எனக்கு ஸ்ரீகர் பிரசாத் நான் சொல்கிறத அவர் கட் பண்ணணும்னு நான் நினப்பேன். ஆனால் அவர் வந்து இன்னொரு 5 days கழிச்சு நான் வந்து உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் இவரே வந்து உட்காருவார். நான் சொன்னேன் எதுக்குங்க நீங்கள் அவரை கூப்பிடுங்கன்னு. இல்லை அவர் பக்கத்தில் மணி சாரோட கட் பண்ணுறதை பார்க்குறாரு அப்படின்னா. அப்போ ஒன்று செய்யுங்க, என்னை மணி சார் ரூமில் கொண்டு போய் விடுங்க, அவர் எப்படி கட் பண்ணுறான்னு பார்ப்போம். நீ ஓன் படத்தை பாரியா, அவர் படத்தை நீ பார்த்துன்னு. இல்லைங்க அவரெல்லாம் எப்படி எடுக்கணும், அவர் எப்படி எடுக்கிறான்னு வேலை பாரு, 18th வீட்டில் தெரியும் அப்படிம்பாரு. ஸோ என்னோட நல்ல ஃப்ரெண்டு ராஜா முகமது இந்த படம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி. இந்த முயற்சிக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். பட்டத்திலவசன் வர 25ஆம் தேதி ரிலீஸ். எல்லோரும் தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், க்ளீன் யூ சர்டிஃபிகேட், யூஏ கிடையாது, க்ளீன் யூஏ. தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆனால் கூட இட்லியோட கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்க்கலாம். இன்றைக்கி பட்டத்து அரசன் அப்படின்னு படம் பார்க்க போனால் கூட அப்பா பட்டத்தரசன் படம் பார்க்க போகிறேன் ஒரு 50 ரூபா கொடுப்பான்னா கொடுப்பான். வேறு எந்த படத்தை 8 மணிக்கு மேலே எங்கே முத்தம் கொடுக்க போகிறேன்னு ஒரு டைட்டில் இருந்தேன். அதை அப்பா அம்மாட்ட சொல்ல முடியுமா? ஏம்மா ஐமேக்ஸில் 8 மணிக்கு மேலே முத்தம் எங்கே கொடுக்க போகிறேன்னு ஒரு படம் இருக்குது, 500 ரூபா கொடுங்கன்னு கேட்பா, கொடுக்க முடியுமா? ஆனால் அந்த டைட்டிலே ஒரு நோபலான டைட்டிலு, எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு டைட்டிலு, ஒரு ஃபேமிலியான ஒரு படம். இந்த படத்தை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்கா இன்றைக்கி மிகப்பெரிய படங்களை பண்ணிகிட்ருக்காங்க. அதோட பெருமை சேர்க்குற இந்த படமாகவும் அதர்வா சாருக்கும் திரு ராஜகிரண் சாருக்கும் சர்க்குண சாருக்கும் அதை சார்ந்த நடிகரும் தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் அடுத்த பிளாட்ஃபார்ம் போகக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமையும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பொன்னியின் செல்வன் ஆசிரியர் கல்கி சொன்ன மாதிரி தான், ஒரு நல்ல படத்தின் நல்ல கதையை உலகம் பூரா சொல்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதில் தவறு இருந்தாலும் சுட்டி காட்டுறது உங்கள் கையில் தான் இருக்குது. கையில் எடுத்துக்கங்க, பாராட்டுங்க, வெற்றியை தேடி கொடுங்க. நன்றி, வணக்கம், பாய்.